ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோடனே மிளகு, ஒரு காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம், உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்குவோம். நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். 2 தக்காளியும் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சோடனே கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இந்த ப்ரானுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்புத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரானை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துடலாம். ப்ரானை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதோட தயிர் சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு அரை டீஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா வேக விட்டுறணும். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஒரு 3 மினிட்ஸ் போதும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும். நல்லா தண்ணி விட்டுட்டு வந்துருச்சு. சுவையான ப்ரான் கிரேவி தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.